தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான திருப்புமுனை. பல வருடங்களாக உருவாகி வந்த மக்கள் எதிர்பார்ப்பு இன்று ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் என்பது ஒரு போட்டி மட்டுமில்ல, அது மக்களின் குரல், அது அவர்களின் தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் புதிய தலைமையே உருவாகும் இந்த தருணம் தமிழக அரசியலுக்கு மிக முக்கியமானது. இந்த நிலையில் புதிய முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ மக்களின் மனநிலை என்ன? ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு, ஒரு பக்கம் நம்பிக்கை, ஒரு பக்கம் சற்று பதட்டம். இந்த முறை மாற்றம் வருமா, வாக்குறுதிகள் நிறைவேறுமா என்ற கேள்விகள் மக்கள் மனதில் ஊடிக்கொண்டே இருக்கிறது. தேர்தலில் கூறப்பட்ட வாக்குறுதிகள் பெண்கள் நலன், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம், விவசாயம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி, இந்த அனைத்தும் இனி நடைமுறைக்கு வரும் நேரம் இது. ஒரு முதல்வராக இருப்பது ஒரு பதவி அல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பு. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு முடிவு எடுக்கும் இடம். மக்கள் இப்போது எதிர்பார்ப்பது என்ன? வெளிப்படையான ஆட்சி, விரைவான செயல்பாடு, ஊழலில்லாத நிர்வாகம், உண்மையான முன்னேற்றம். இந்த 4 விஷயங்கள்தான் ஒரு நல்ல ஆட்சியின் அடையாளம். அடுத்த சில நாட்களில் அமைச்சரவை அமைப்பு, முக்கிய துறைகளின் பொறுப்பளிப்பு, ஆரம்ப அறிவிப்புகள், இவை அனைத்தும் வெளியாகும். அதுவே இந்த அரசின் திசையை தீர்மானிக்கும். இந்த தருணம் ஒரு முடிவு மட்டுமல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான பாதையை அமைக்கும் ஒரு முக்கியமான தருணம். மக்கள் தீர்ப்பு எப்போதும் சக்தி வாய்ந்தது. அந்த தீர்ப்பை மதித்து மக்களோடு சேர்ந்து செயல்படும் ஆட்சியே நீடிக்கும். இந்த புதிய பயணம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழகத்திற்கு நல்ல ஆட்சி கிடைக்கட்டும். இப்படி அரசியல் அப்டேட்ஸ் மற்றும் அனாலிசிஸ் பார்க்க ஃபேக்ட்வர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க.